வணக்க மகளே, நான் உங்கள் மகேஷ் திண்டுக்கல்ல இருந்து. இப்ப நம்ம யாரை பத்தி எந்த கட்சியை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பாட்டாளி மக்கள் கட்சி. ஐயா ராமதாஸ் இன்னைக்கு ஒரு அதிரடி முடிவு எடுத்து அன்புமணி ராமதாஸ் வந்து கட்சியில இருந்து நீக்கி இருக்காரு. அவரு பாத்தீங்கன்னா கட்சி என்கிட்ட தான் இருக்குன்னு ராமதாஸ் ஐயா சொல்லிட்டு இருக்காரு. அன்புமணி பாத்தீங்கன்னா அவரு சுற்றுப்பயணத்துல இருக்காப்புல, கட்சி என்கிட்ட தான் இருக்குன்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப யார்கிட்ட கட்சி இருக்குன்றது அந்த தொண்டர்களுக்கே தெரியல. ஏன்னு எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஏடிஎம்கே என்ன பிரச்சனையில இருக்கோ அதே பிரச்சனையில தான் இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறாங்க. சோ ஐயா அன்புமணி ராமதாஸுக்கு ஒரு 16 குற்றச்சாட்டுகள் சொல்லி ஒரு மனு மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த குற்றச்சாட்டுகளுக்கு நீங்க விளக்கம் அளிக்கணும்னு சொல்லி ஐயாவுக்கு டைம் கொடுத்தாங்க. ஐயா விளக்கம் அளிக்கவும் இல்லை. அதை கண்டுக்கவே இல்லை. அவர் வேலை உண்டுன்னு போயிட்டே இருந்தாரு. சோ விளக்கம் அளிக்காதனால வந்து கட்சியை விட்டு இன்னைக்கு நீக்கி இருக்காங்க. அவர் வேணா புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சு நடத்திக்கிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவர் அதாவது பழைய பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் ஐயாவோட இருந்து இப்ப அன்புமணியோட பயணிக்கிறவங்க யாரு வந்தாலும் மன்னிப்பு கடிதம் கொடுத்துட்டு நம்ம கட்சியில சேர்த்துக்கலாம் அப்படின்னு இப்ப ஐயா ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. இது ஒரு பக்கம். அங்க அன்புமணி ஐயாட்ட போய் ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறாங்க, இந்த மாதிரி உங்களை கட்சியை விட்டு நீக்கிட்டாங்களே, இதுக்கு என்ன சொல்றீங்க அப்படின்னா, எனக்கு வேலைகள் நிறைய இருக்கு, அதை அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு அவரு போக்குல போயிட்டாப்ல. இதுல அன்புமணியோட லாயர்னு பாத்தீங்கன்னா வழக்கறிஞர் பாலுன்னு சொல்ற அவரு ஒரு பத்திரிகையாளர் பிரஸ் மீட்ல என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பாட்டாளி மக்கள் கட்சி இன்னமும் அன்புமணிட்ட தான் இருக்கு. ஏன்னா அவர் தான் தலைவர். அடுத்த ஆகஸ்ட் வரைக்கும் அவர் தான் தலைவர். அவர் எடுக்கக்கூடிய முடிவுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னு அவரு சொல்லிட்டாப்ல. நீதிமன்றமே அதை ஒத்துக்குச்சு அப்படின்றது அவர் சொல்றாரு. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி யார்கிட்ட இருக்குன்றது இப்ப பிரச்சனை இல்ல. அந்த அந்த சமுதாய மக்கள் இருக்காங்க இல்லையா, அது அது ஒரு சமுதாயம் இருக்காங்க. இப்ப பாட்டாளி மக்கள் கட்சியோட தொண்டர்கள் வந்து இப்போ யாருக்கு வாக்களிக்க போறாங்க அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின். இப்ப இந்த அப்பா மகன் ரெண்டு பேர்த்துக்கும் நடக்கிற பிரச்சனைனால இந்த மூன்றாவதுல இருக்கிறவங்க அப்பா பக்கம் போனாலும் பிரச்சனை, ஐயா பக்கம் போனாலும் பிரச்சனை, மகன் பக்கம் போனாலும் பிரச்சனை. இப்ப யார் பக்கம் போறது அப்படின்றதே அவங்களுக்கு ஒரு பெரிய குழப்பமா இருக்கும். இப்போ இந்த காலகட்டத்துல வந்து டிஎம்கேவுக்கு ஆப்போசிட்டா எந்த ஒரு கட்சியுமே இல்ல வலுவான நிலையில. சோ இந்த மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி இந்த மாதிரி உடைஞ்சு இருக்கிறதுனால டிஎம்கேவுக்கு இது ஒரு பெரிய சாதகமாக அமையுது. சோ சீக்கிரம் இந்த மாதிரியான கட்சிகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்தா மட்டும்தான் டிஎம்கேவை வீழ்த்த முடியும் அப்படின்றத மக்கள் உணர்ந்துடணும். அந்த கட்சியோட தலைவர்கள் உணரணும். ஏடிஎம்கேவா இருக்கட்டும் இல்ல பாட்டாளி மக்கள் கட்சியா இருக்கட்டும்.